மாணவர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இந்த காணொளி எதை பற்றியது அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 நாம் ஜூலை 12, 2025 வந்து இந்த தேர்வு எழுதியிருப்போம் மாணவர்கள். அந்த தேர்வு எழுதின தேர்வர்கள் அனைவருமே ஒரு அதிர்ச்சிக்குள்ளான விஷயம் என்ன அப்படின்னா, கேட்கப்பட்ட கேள்விகள் வினாக்களுடைய தரம், அதிலும் குறிப்பாக தமிழில் கேட்கப்பட்ட வினாக்களின் தரம் எஸ்எஸ்எல்சி தரத்தையும் தாண்டி இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் தான் அந்த கேள்விகளை நம்ம அணுகணும். எல்லா மாணவர்களுமே மிகப்பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளானாங்க. தங்களுடைய ஆதங்கங்களை வெளித்தளங்களில், யூடியூப் போன்ற தளங்களில் தங்களுடைய ஆதங்கத்தை, தன்னுடைய விமர்சனங்களை தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. அதை சார்ந்து மாணவர்கள் சார்பாக மாணவருடைய கோரிக்கை என்ன அப்படிங்கிறதையும், டிஎன்பிஎஸ்சியில் கொண்டு வந்த அந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் இனி வரக்கூடிய காலங்களில் தேர்வாணையம் எந்த மாதிரியான விஷயங்களை கடைபிடிச்சா மாணவர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காகவும் 13/7/2025 நமது நிறுவனத்தினுடைய மூத்த ஆசிரியர் திரு ஜே ஆகாசமூர்த்தி ஐயா அவர்கள் ஒரு காணொலியை வெளியிட்டிருந்தாங்க. மாணவர்களின் சார்பாக டிஎன்பிஎஸ்சிக்கு நாம் வைக்கக்கூடிய சில கோரிக்கைகள் அப்படிங்கிற அடிப்படையில் எந்த மாதிரியான கோரிக்கைகள்னு ஒரு 14 அம்ச கோரிக்கைகளை பட்டியலிட்டு அதற்கான முழு விளக்கத்தையும் ஒரு காணொலியாக வழங்கியிருந்தாங்க. அந்த காணொலியின் மூலமாக நாம் எடுக்கக்கூடிய அடுத்த ஒரு முன்னெடுப்பு தான், ஒரு 1,00,000 தேர்வர்கள்ட்ட கையெழுத்து வாங்கி அதை ஒரு கையெழுத்து இயக்கமாக செஞ்சு அந்த கையெழுத்துக்களை வந்து நாம் டிஎன்பிஎஸ்சியுடைய சேர்மனுக்கு நம்ம நேரடியாக போய் ஒப்படைக்கலாம், நம்முடைய அறம் சார்ந்த போராட்டத்தை நம்ம அவங்களுக்கு தெரிவிக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் ஒரு மாபெரும் கையெழுத்து இயக்கத்தை நாம் ஆகாஷையா வந்து தொடங்கி வச்சாங்க. 15/7/2025 இன்றையிலிருந்து அந்த கையெழுத்து இயக்கமானது தொடங்க இருக்குது. அனைத்து கிளைகளிலுமே இந்த கையெழுத்து பெறுவதற்கான ஃபார்ம் வந்து அங்கே கொடுத்துருக்கோம். அந்த ஃபார்ம்ஸை வந்து அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் அனைவருமே கையொப்பமிடுவாங்க. மாணவர்களாகிய உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கையெழுத்து பெறக்கூடிய ஃபார்ம் எப்படி இருக்கும், எப்படி அதை கையெழுத்துக்களை வாங்கணும், யார் யார்ட்டெலாம் அந்த கையெழுத்து வாங்கலாம் அப்படிங்கிறதான் இந்த காணொலியில் நான் கொஞ்சம் விளக்கமாக சொல்ல போகிறேன். இந்த ஃபார்ம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, இதுதான் அந்த ஃபார்ம். நேற்றுக்கே காமிச்சிருப்பாங்க, இதுதான் சொல்கிறேன். டிஎன்பிஎஸ்சி சீர்திருத்த கோரிக்கைகள் தேர்வர்களின் கையெழுத்து விவரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எல்லாரும் வாங்குற மாதிரி ஒரு நார்மலான ஒரு கையெழுத்து, சும்மா ஒரு பேப்பரில் கடகடன்னு கையெழுத்துக்களை மட்டும் வாங்கி கொடுக்குற மாதிரியான ஒரு பிரச்சனை இது கிடையாது. ஏன்னா ஒரு சாதாரணமாக ஒரு அரசுக்கு வந்து தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறவங்க பொதுமக்கள் ஆகிய அவங்க கையெழுத்து போட்டு கொடுக்குறது, பொதுமக்கள் எல்லாரும் கையெழுத்து போடலாம் இல்லையா, எல்லாருக்குமே அதில் பொறுப்பு இருக்குது. அப்படிங்கும்போது எல்லோரும், உதாரணத்துக்கு ஒரு இடத்துல வந்து ஒரு தண்ணீர் தேவை இருக்குது அப்படின்னா, அங்கே தண்ணீர் தேவைப்படக்கூடிய அனைத்து மக்களுமே கையெழுத்துக்கு போட்டு கொடுக்கலாம். ஆனால் அதில் வந்து உண்மைத்தன்மை அப்படிங்கிறது கையெழுத்து மட்டுமே அங்கே சாட்சியாக நிற்கும். ஆனால் நமக்கு அப்படி கிடையாது. நாம் உண்மையான தேர்வர்கள் அப்படிங்கிறத நாம் டிஎன்பிஎஸ்சிக்கு தெரிவிச்சாகணும். அப்போ அந்த இடத்துல சும்மா போகிற வரவங்ககிட்ட கையெழுத்து வாங்கி 1,00,000 பேர் வாங்கிட்டோம் அப்படின்னு நம்ம பிரபலப்படுத்துறதால ஒரு பெரிய ஒரு மாறுபாடோ அல்லது ஒரு பெரிய விஷயமோ நமக்கு நடந்துட போகிறதில்ல. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், யார் அந்த மாணவருடைய பெயர் என்ன, நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட், லொக்கேஷன் ஆர் டிஸ்ட்ரிக்ட், அதாவது பிளேஸ், எந்த இடம், லொக்கேஷன் டிஸ்ட்ரிக்ட்லாம் போட வேண்டாம், எந்த ஊருன்னு அந்த ஊர் பேரை போட்டால் கூட ஓகே தான். கான்டாக்ட் நம்பர் அது ரொம்ப மஸ்ட்டு, ரொம்ப கட்டாயம். ஏன் கட்டாயம் அப்படின்னா, நாம் உண்மையாக தான் நம்ம மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு தெரிவிக்கிறோம். உண்மைத்தன்மையோடு தான் நம்ம அதை கொடுக்கணும் இல்லையா. அதற்காக தான் இந்த கான்டாக்ட் நம்பர் ஏதோ ஒரு நம்பரை கொடுத்துடாதீங்க, தயவு செஞ்சு உங்களுடைய நம்பரை கொடுங்க. நாளைக்கே அவங்க ஒரு டிஎன்பிஎஸ்சிலேருந்து வெரிஃபிகேஷன் பண்ணால் கூட நம்ம அதுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா டிஎன்பிஎஸ்சியே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், டிஎன்பிஎஸ்சியே அறிவிச்சிருக்கிறாங்க உங்களுடைய எந்த கொஷின் அவுட் ஆஃப் சிலபஸ் வந்து வந்திருக்கு அப்படிங்கிறது நீங்கள் எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போடுங்கன்னே சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்க ஏற்றுக்கிறாங்க, காது கொடுத்து கேட்க தயாராக இருக்கிறாங்க. அதனால் கண்டிப்பாக உங்களுடைய கான்டாக்ட் நம்பரை கொடுத்து ப்ளஸ் சிக்னேச்சர் உங்களுடைய கையெழுத்தையும் போட்டு கொடுங்க. இதன் மூலமாக நாம் வந்து அடுத்து வரக்கூடிய குரூப் 2 2A அதுக்கடுத்து வரக்கூடிய மற்ற தேர்வுகள்லாம் டிஎன்பிஎஸ்சி நடத்த இருக்கிறாங்க. அந்த தேர்வுகளில் நாம் இந்த கையெழுத்து இயக்கம் மூலமாக ஒரு நல்ல மாறுதல்களை அல்லது ஒரு நல்ல ஆரோக்கியமான முன்னெடுப்பை நம்மளால் கொண்டு போக முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. அதற்காக மாணவர்கள் நீங்கள் இந்த ஃபார்மெட்டில் கையெழுத்து வாங்கிடுங்க. கையெழுத்து வாங்கினது மட்டும் இல்லை, மாணவர்கள் அனைவருமே உங்கள் தரப்பிலிருந்து குறைந்தபட்சம் ஒரு 10 நபர்கள்ட்டையாவது, அதாவது மாணவர்கள் தேர்வர்கள்ட்ட கையெழுத்து வாங்குங்க. ஏன்னா நம்ம நிறுவனத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள் அனைவருமே கண்டிப்பாக கையெழுத்து இட்டுருவீங்க. ஏன்னா அதில் வந்து பாதிக்கப்பட்ட மாணவர்கள் நம்ம மாணவர்கள் இருக்கிறாங்க, அவங்க எல்லோரும் கையெழுத்து போட்டுருவாங்க. அதே நேரம் நீங்களும் மாணவர்களாகிய நீங்கள் மற்ற மாணவர்கள்ட்டையும் அந்த கையெழுத்து வாங்குறதுக்கு கொஞ்சம் முயற்சி எடுங்க.
ஸோ கையெழுத்து வந்து போய் எடுக்கக்கூடிய இடங்கள், அதாவது எந்த மாணவர்கள்ட்ட நீங்கள் கையெழுத்து வாங்கணும் அப்படின்னா, பொது நூலகங்கள்லையோ அல்லது பொது வெளிகளில், பூங்காக்களில் போன்ற இடங்களில் உண்மையிலேயே உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்க மாணவர்கள். அந்த மாணவர்கள்லாம் கண்டிப்பாக அந்த குரூப் 4ல் வந்து அவங்களுடைய பாதிப்புகளை அவங்க வெளியே சொல்ல முடியாத சூழலில் இருந்துகிட்ருப்பாங்க. ஸோ அவங்ககிட்ட போய் தங்களுடைய நிலையை சொல்லி, இந்த மாதிரி கையெழுத்து இயக்கம் வச்சுருக்குறோம் அப்படிங்கிறத சொல்லி அவங்கள்ட்ட முறையாக நீங்கள் கையெழுத்துக்களை வாங்கி அவங்களுடைய ஃபோன் நம்பரையும் அதில் பதிவு செஞ்சு கொண்டு வந்து கொடுங்க. ஸோ இது ஒரு நல்ல ஒரு முன்னெடுப்பு. இதன் மூலமாக மாணவர்கள் எல்லாரும் டிஎன்பிஎஸ்சிக்கு நம்முடைய எதிர்ப்புகளை, அதாவது எதிர்ப்பு மீன்ஸ் என்ன மாதிரியான மனநிலையில் மாணவர்கள் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு தெரிவிக்கலாம். ஸோ அதற்கு ஒரு உந்து சக்தியாக தான் இந்த கையெழுத்து இயக்கம் மாணவர்கள் சார்பாக நடத்தப்படுது. ஸோ அதற்கு ஒரு வழிகாட்டியாக நம்ம கிளையினுடைய மாணவர்கள் அனைவருமே இருப்பாங்க. ஸோ தொடர்ந்து டிஎன்பிஎஸ்சிக்கு நம்முடைய மனநிலையை இந்த கையெழுத்து இயக்கம் மூலமாக தெரிவிப்போம். எல்லா மாணவர்களும் கையெழுத்திடுங்க. கையெழுத்திட்டு மாணவர்கள் எல்லாரும் 10 நாள் உங்களுக்கு இந்த டைம் இருக்குது. ஜூலை 15ஆம் தேதியிலேருந்து ஜூலை 24ஆம் தேதி வரைக்கும் அனைத்து மாணவர்களும் இதில் கையொப்பம் விட்டு கொடுங்கன்னு சொல்லி உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.